இனிய வணக்கம். அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் 115வது அதிகாரத்திலே நிறைவு குறளை நாம் காண இருக்கிறோம். 1150வது திருக்குறள். தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர் என்ற குறள். தாம் வேண்டி நல்குவர் காதல் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். நம்ம அப்பவே பார்த்தோம், கவ்வை என்றால் அலர். அலர் தூற்றுதல் என்பதை எதிர்நிலையிலே கொள்ளாமல் ஆக்க நிலையிலே உடன்மறையாக தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் நெஞ்சுரத்தினர் காதலர். அதனால இந்த அலர் எனக்கு உதவி செய்யுது. எனக்கு என்ன, இந்த அலர் எனக்கு தேவை. இதை பேசி 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 எங்களுடைய காதலுக்கு இவர்கள் ஆக்கத்தை சேர்க்கின்றனர். நான் எப்படி விரும்புகிறேனோ அந்த மாதிரி இந்த அலரை இவங்க அழகாக பரப்புகிறாங்க. செய்யட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். நல்லது, இந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய நன்றி. இவங்களுக்கு எதிராக செய்கிறான்னு நினச்சி எனக்கு ஆக்கப்பூர்வமாக செய்கிறாங்க. ஆனால் அடுத்து அடி போட்டால் தாம் வேண்டி நல்குவர் காதலர். இப்போ காதலர் வெளியில் இருந்தாலும் அவர் விரும்பும் பொழுது நிச்சயமாக என்னை மட்டுமே தேடி வருவார், எனக்காகவே வருவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு அவர் அந்த அன்பை பொழிவார், அன்பை அவர் தாராளமாக தருவார். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். இவர்கள் அதுவரையிலும் என்ன எனக்கு தேவையான அந்த காதல் செறிவுக்கு தேவையான அந்த அலரை இவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கட்டும். இந்த ஊராருக்கு என்னுடைய நன்றி. என் காதலர் வருகையை நான் தவமாக காத்திருக்கிறேன். அவர் வரும்பொழுது நிச்சயம் வருவார், எனக்காக வருவார், என்னை தேடி வருவார், என்னிடம் முழு அன்பினை பொழிவார் என்று நான் தவமுடன் இருக்கிறேன், மகிழ்வுடன் இருக்கிறேன் என்று மிக அழகாக தன்னுடைய நுட்பத்தை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து இது களவு முடிந்து கற்பு நாம் வர இருக்கிறோம். பிரிவாற்றாமை என்ற அதிகாரம் 116வது அதிகாரம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியினை சொல்லி வணக்கத்தையும் சொல்லி இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.